இந்த எடப்பாடி கிட்ட கட்சியை டெட் பாடி ஆக்கிட்டேன்னு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே ஆக்கிட்டான். ஐயா அம்மா வணக்கம். இந்த ஆளு சொல்றது வேடிக்கையா இருக்கு. பார்த்து அவனுங்க உன்னை புடிச்சிட்டு போயிட போறாங்க. ஹாய், நான் ரவிவர்மா. 1972 திமுகவிலேருந்து வெளியேறின எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் 1980க்கு அப்புறம் அவர் ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது கட்சிக்குள்ளே நிறையா பேருக்கு பிடிக்கல, ஆரம்பி உட்பட நிறைய தலைவர்கள் அதை எதிர்த்தாங்க. ஆனால் அதுக்கு காரணம் பின்னாடி தான் தெரிஞ்சுது. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அதிமுகவை கிட்டத்தட்ட 30 வருஷம் ஜெயலலிதா கட்டி காப்பாற்றினாங்க. இப்போ அவங்க மறைவுக்கு அப்புறம் கட்சி எப்படி இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இபிஎஸும் ஓபிஎஸும் சண்டை போட்டுக்கிட்டு அதிமுகவை மோடிக்கிட்ட அடகு வச்சாங்க. அதோட விளைவு என்னங்கிறது நடந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் தெரிஞ்சுது. இப்போ இந்த நிலையில் தீபாவளினாலே பட்டாசுங்கிற மாதிரி எலெக்ஷன்னால் ரெட்டை இலைன்னு காத்துட்டு இருந்த ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்னவாக இருக்கும்? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இபிஎஸ்ஸை இப்போ பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவையாக தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. நீங்கள் ஏதாவது தீவிரமான கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் இதில் பார்க்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இது ஒரு பொது ஜனங்களுக்கான நிகழ்ச்சி தான். வாங்க. இந்த எடப்பாடி கிட்ட கட்சியை டெட் பாடி ஆக்கிட்டேன்னு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே ஆக்கிட்டான். விக்கிரவாண்டியில அதிமுக நிக்காதுன்னு எடுத்த முடிவை சொல்றீங்களா? அதை கேட்க தான் வர சொல்லி இருக்கேன். ஐயா அம்மா வணக்கம். உன்னை பார்த்து இந்த பையன் என்ன சொல்றான் பாரு. இந்த ஆளு சொல்றது வேடிக்கையா இருக்கு. கட்சியை தான் டெட் பாடி ஆக்கிட்டானு எப்படி நிக்கும்? அது இல்ல, நார்மலாவே இந்த ஆளுக்கு நாக்கு நாட்டியம் ஆடும். இப்ப நாய்க்கடி வேற வாங்கி இருக்கான். மச பிடிக்காம இருக்க போய் ஊசி போடு. நான் நாய்க்கடின்னு சொன்னது நீ வடக்கன் கூட கூட்டணி வச்சத. ஐயா நீ இடத்த கொடுத்ததுனாலதான் அவனுங்க மடத்தை பிடிக்க பாக்குறானுங்க. ஒரே அமுக்கி தூக்கிட்டு வாங்க. அதான் கூத்தாடி காத்தாடி விடுறான். பறக்குது பார்ப்பட்டம், என் பட்டம். அவனுங்க புள்ள பிடிக்கிற ஆளுங்கன்னு தெரியாம போயிடுச்சு. 2 காலி டப்பாக்கும் என்னையா ஈகோ? போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜனங்களை பாருங்க, தானா ஜெயிப்பீங்க. அம்மா ஒன்னு தெரிஞ்சுக்க, தமிழ்நாட்டுல 2 பேர் தான். ஒன்னு அவங்க, இன்னொன்னு நாம. நீ செஞ்ச தப்புனாலதான் புள்ள பிடிக்கிறவன் உள்ள வந்திருக்கான். ஏதோ புத்தி இல்லாம பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்க. கார் டயரை கும்பிட்ட ஆளுங்க தானே, பின்ன எப்படி இருப்பீங்க? போய் ஒன்னா சேருங்க முதல்ல. புள்ள பிடிக்கிறவனுக்கும் காத்தாடி விடுற கூத்தாடிக்கும் புல் ஸ்டாப் வைக்கிறேன். பார்த்து அவனுங்க உன்னை புடிச்சிட்டு போயிட போறாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நான் ரவிவர்மா. நன்றி.